திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 12. ஐயா, சாரத்தை எப்படி எடுத்து போகிறோம் என்பது பெரும் பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அந்த இடம் இன்னும் திடப்படவில்லை. அந்த யோசனைகள் எவ்வளவு தூரம் செயலாற்ற முடியும் என்பதும் தெரியவில்லை. கடவுளே, என்ன பேசுகிறீர்கள்? இப்பொழுதே தடுமாறினீர்கள் என்றால் வேலை செய்யும் பொழுது எவ்வளவு தடுமாறுவீர்கள்? பிரம்மராயரே, தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு கோவில் இதற்கு முன்பு யாரும் கட்டியதில்லை. என்ன விதமான உபகரணங்கள் தேவை என்பதும் இன்னும் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. இதில் எல்லாவித தவறுகளும் நிகழக்கூடும் என்கின்ற அச்சத்தோடும் கவனத்தோடும் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவாக என்று நீங்கள் எச்சரித்தாலும் எங்களுடைய தலைமை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். முன்பின் அனுபவம் இல்லாமல் தான் சகலரும் இதில் இறங்கி இருக்கிறோம். உங்களுக்கே தடம் தெரியவில்லை என்றால் தலைமை எப்படி தம்பி? எல்லோரும் ஒரு நிலையில்தான் ஐயா இருக்கின்றோம். பிரச்சனைகள் என்று வரும்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தில்தான் இருக்கின்றோம். உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் செய்யப்படும். எப்படி உதவிகள் வேண்டும்? நான் மரத்தச்சர்களையும் கட்டிடக் கலைஞர்களையும் அனுப்பி எழுப்பித்தா காசு கொடுக்கவா? அதை நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயம். இப்படி செய்யுங்கள் என்று சொல்ல எங்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. அப்படி சொல்லாதே குணவன். சக்கரவர்த்தி உன்னை எப்படி பாராட்டுகின்றார்? நீ விஷயம் தெரிந்தவன் என்பதை அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். சக்கரவர்த்தி எளிதில் எவரையும் பாராட்ட மாட்டார். அத்தனை பாராட்டையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டிருந்த உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. பெரும் தச்சர் சற்று சூடானவர், வேகமாக பேசக்கூடியவர். உன்னிடம் அந்த குணமில்லை. அந்த இளைஞனும் அந்த சபையில் மிக மரியாதையாக நடந்து கொண்டார். உங்களை மறுபடியும் இங்கு சந்தித்தது இறைவனுடைய ஆசீர்வாதம்தான். உங்களுக்கு தெரியாத மரத்தச்சர் யார் யார் எதில் நேர்த்தி என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள். எனக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன என்பதால் உங்களுக்கு வேண்டிய பொற்காசுகளை நான் கொடுத்து விடுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு கூடத்தை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள். நிலத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். கூடிய வரையில் விவசாய நிலங்களையோ நந்தவனங்களையோ தொடாது கட்டாந்தரையாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு காசு வேண்டும்? 300 பொற்காசுகள் கட்டிடம் கட்ட தேவைப்படும். நான் 1000 தருகின்றேன். வேறு சில கட்டிடங்களும் கட்டிக்கொள்ளுங்கள். வேண்டுமாயின் உங்களுக்கு வீடும் கூட. இல்லை, குஞ்சரமல்ல பெருந்தச்சர் மறுத்துவிட்டார். பெரிய கொட்டாரங்கள் போதும் என்கின்றார். மாதிரி அமைப்புக்காக செய்யப்பட வேண்டிய இடம் அது. அதனால்தான் கல் கட்டிடம் தேவைப்படுகிறது. மழையில் பாதிப்பு வந்துவிடக்கூடாதல்லவா? எனக்கு புரிகின்றது. 1000 பொற்காசுகளை இப்பொழுதே வாங்கிக் கொள்ளுகிறீர்களா? அவர் தன் உதவியாளர்களை அழைத்து ஓலை நறுக்கில் எழுதி கொடுத்தார். இன்னொரு விண்ணப்பம் ஐயா. சொல். இந்த இளைஞன் சட்டநாதன் சிற்பசாஸ்திரம் பற்றி புஸ்தகம் ஒன்று எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றான். மிகவும் அவலாக இருக்கிறான். இவனை நாங்கள் அழைத்து போகலாமா? இவன் நல்ல பையன், கடும் உழைப்பாளி. ஆனால் சிற்பசாஸ்திரம் எழுதும் அளவுக்கு திறனுள்ளவனா என்பது எனக்கு தெரியவில்லை. அம்பி, என்னடா இது? ஏன் அவர்களிடம் போய் இப்படியெல்லாம் கேட்கிறாய்? எனக்கு வெகு நாளாக ஆசை ஐயா. என்ன வேத பாடம் படைத்திருக்கிறாயா? ரிக் யஜூர் இரண்டும் பல சாகைகள் செய்திருக்கின்றேன். ஸ்ரீ சூக்தமும் சொல்லுவேன். இந்த சண்டிகோமும் கூட ஷியாமளையாக பூஜை செய்வதற்காக இங்கு நான் வந்திருக்கின்றேன். அம்பாளை ராஜமாதங்கியாக வரித்து பூஜிப்பதுதான் என் வழக்கம். 10 வயதில் மந்திர ஜபம் ஆகியது. 11 வருடமாக இதை செய்து வருகிறேன். அடேயப்பா, கொஞ்சம் விவரமானவன்தான். இவர்களோடு போகிறாயா? சிற்பசாஸ்திரம் எழுதுகிறாயா? நீங்கள் அனுமதித்தால் செய்கின்றேன். என்னடா இது? எனக்கு முன்பாக அவர்களிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என் அனுமதியை கேட்கிறாயே? நல்லது, உன் ஆசையில் தவறு இல்லை. அப்படி ஒரு சிற்ப புத்தகம் எழுதப்பட வேண்டியதுதான். எழுதுவது நீயாக இருந்தாலும் சொல்வது அவர்களல்லவா? எனவே அது சட்டநாதர் சிற்பசாஸ்திரமாக வராது, ஆகம சிற்பசாஸ்திரமாகத்தான் இருக்கும். குஞ்சரமல்ல பெருந்தச்சனுக்கும் குணவன் நித்திய வினோத பெருந்தச்சனுக்கும் அதை சமர்ப்பணமாக்கு. அவர்கள் சொல்லுகிறபடியே எழுதியது என்றும் சொல்லிவிடு. சரி ஐயா, அவர்களோடு போ. காசு இருக்கிறதா? இல்லை ஐயா, இவர்கள் கொடுப்பார்கள், வாங்கிக்கொள். நல்லது, நமஸ்கரிக்கின்றேன். அவன் அவரை வலம் வந்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான். இந்த சண்டிகோமத்தை முடித்துவிட்டு பிறகு நீ போகலாம். இவர்கள் முன்னால் போகட்டும். அடுத்த அரை நாழியில் சிறு சிறு மூட்டைகளாக 1000 பொற்காசுகள் தரப்பட்டன. அவற்றை குதிரையின் சேணத்தில் மீது வைத்துக்கொண்டு குணமனும் இலத்தியும் வந்த வேகத்திலேயே தஞ்சைக்கு பயணப்பட்டனர். போகும் முன் சட்டநாதனிடமும் விடை பெற்று கொண்டனர்.
விடையற்காலை குஞ்சரமல்லரிடம் நடந்த அனைத்தையும் விவரித்துவிட்டு பொற்காசுகளை கொடுத்துவிட்டு உறங்குவதற்கு சென்றார்கள். சோழ தேசம் சுபிட்சமடைய வேண்டும், சோழ தேசத்திற்கு உள்ளும் புறமும் இருக்கின்ற எதிரிகள் அனைவரும் அழிய வேண்டும் என்று அமன்கொடியில் அஷ்டதசபுஜ துர்க்கையின் முன்னால் சண்டிஹோமம் விரிவாக விமரிசையாக நடந்தது. அதே நேரத்தில் வாராகியும் விடிந்த பிறகு ராஜசியாமல யாகமும் நடந்தது. நன்றாக வெளிச்சம் வந்த பொழுது பூரண ஆகுதி முடிந்து அந்தணர்கள் தட்சிணையோடு நகர்ந்தார்கள். போர் என்பது மாற்று அரசரோடு ஏற்படுகின்ற கைகலப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மகத்தான விஷயமும் ஒரு போர் போலத்தான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய இந்த பெரிய கற்றளியும் ஒரு போர் முனைப்போடுதான் துவங்கி இருக்கிறது. சிற்பிகளுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கி பெரும் கட்டிடம் ஒன்றை கட்டிக்கொள்ள பிரம்மராயர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பது 2ஆம் நாளே தெரிந்து போயிட்டு. தானியத்தை கொள்முதல் செய்து நெல்லை அவித்து அரிசியாக்கி வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள் அன்று இரவு ஒன்று கூடி பேசினர். எல்லா பக்கமும் நல்ல மழை, விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. ஆடு மாடுகளும் நன்கு பால் சுரக்கின்றன, செழுமையாக இருக்கின்றன. பொற்காசு கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். சிற்பிகளிடம் காசு தாராளமாக புழங்குகின்றது. நாம் லாபம் பார்க்க இதுதான் நல்ல நேரம். ஒரு பொற்காசுக்கு 3 கூடை அரிசி என்று இருந்தது, இப்பொழுது 2½ கூடைதான் என்று சொல்லிவிடு. பருப்புகளையும் விலை ஏற்று. 3 காசுக்கு ஒரு எருமை, 2 காசுக்கு ஒரு பசு, 1 காசுக்கு 3 ஆடுகள் என்று சொல்லிவிடு. ஆடைகள் வாங்குவதிலும் எல்லோரும் முனைப்பாக இருக்கிறார்கள். காசு புழங்குவதால் உடைகளுக்கு தாவுகின்றார்கள். எனவே உடைகளும் விலையை இன்னும் உயர்த்தலாம். நெசவாளர்களை புதிய தறிகளை கட்டச் சொல். மரத்தச்சர்களை கொண்டு போய் அவர்களுக்கு உதவி செய்யச் சொல். மதுரையிலிருந்து துணிகள் கொண்டு வா. மயிலையிலிருந்து வெண்கல பாத்திரங்களும் பித்தளை பாத்திரங்களும் கொண்டு வா. மயிலை திருவல்லிக்கேணி பொற்கொள்ளர்கள் மிக நேர்த்தியாக வேலை செய்வார்கள். பொன் எடுத்து கொண்டு போ, நகையாக்கி கொண்டு வா. திருமயிலை போவதற்கு கடற்கரை பாதைதான் நல்லது. சிதம்பரம் வழியாக போய் சிதம்பரத்திலிருந்து கடற்கரை வழியாக கடல் மல்லை, திருவான்மியூர், பிறகு திருமயிலை என்று போய் வா. எல்லா இளைஞர்களும் எல்லா பக்கமும் பயணப்படட்டும். வாங்குவதற்கு பொற்காசுகள் இருக்கும்போது கொண்டு வந்து பண்டங்களை குவிப்போம். நடுநாட்டில் இருந்து இரும்பு கம்பிகள், கற்பாறைகள், உருகலன்கள் என்று எல்லாம் கொண்டு வா. ஆச்சாரிகளை இடைவிடாது மரபொம்மைகளை கொண்டு வரச் செய். வேளாப்பெண்டிர் கொடுத்து நல்ல தின்பண்டங்களை தயார் செய்ய சொல்லி எல்லாவற்றையும் நாமே மொத்தமும் வாங்கி சில்லறையாக விற்கலாம். உள்ளாலை கடைத்தெரு ஏற்கனவே பெருத்துவிட்டு புறம்பாடியிலும் கடைத்தெருக்கள் வந்துவிட்டன. உள்ளாலை கடைத்தெரு விஸ்தாரிவாக கொண்டு போகிறது. நல்ல வியாபாரம் அங்கும் நடக்கும். விலையை அவ்வப்பொழுது ஒன்று கூடி தீர்மானம் செய்து கொள்ளுவோம். அவர்கள் சந்தோஷமாக பிரிந்தார்கள். போர்த்தொழில் போல் நாசம் விளைவிமாமல் இப்படி பெரும் கோவில் கட்டுவது சமுதாய வளர்ச்சியையும் பொருளாதார நிமிர்வையும் குதூகலத்தையும் ஜனங்களுக்கு ஏற்படுத்தியது. மரத்தச்ச இளைஞர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து வினோதமான பொம்மைகளை எல்லாம் செய்தார்கள். ஒரு விதூஷகன் 2 தட்டைகளுக்கு நடுவே சுற்றுவதான ஒரு பொம்மையை செய்து கொண்டு வந்தான். அதையே கிளியாக ஒருவன் மாற்ற அதையும் பலர் ரசித்தனர். எகிறுகின்ற சேவல், ஊதல், பனை ஒலியில் செய்த கிளுகிழுப்பை, பல்வேறு முறையில் துள்ளி ஆடும் நாட்டிய பொம்மைகள், உருண்டு திரண்டு ஆடும் மாயிலட்டி பொம்மைகள், பந்துகள் என்றெல்லாம் புதிதாக கண்டுபிடித்தார்கள். அங்கு எது வைத்தாலும் விற்றது. எல்லோரிடமும் பொற்காசுகள் புழங்கின. தேவரடியார்கள் உட்கார்ந்து பாடல்கள் எழுதி நட்டுவம் அமைத்து புதிய கூத்துகளை செய்தனர். அவர்களை தொடராகவும் நடித்தார்கள். கூத்து பார்க்க வந்தவர்களை விதூஷகர்கள் வரவேற்று காசு கொடுத்துவிட்டு நாடகங்கள் பாருங்கய்யா என்று கைகூப்பினர். அவன் நீட்டிய கற்பாறையில் காசுகள் நிறைய வந்து விழுந்தன. காசு கொடுக்கிறவருக்கு முன்பகுதியில் இடமும் கிடைத்தது. அல்லாதவருக்கு பின்பகுதியில் நின்று பார்க்க தனி இடமும் ஒதுக்கினர். எல்லோரும் முன்பக்கம் வந்து உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு நாடகம் பார்ப்பதற்கே விரும்பினர். அர்ஜுனன் தபஸ் போல தட்சனுடைய யாகத்தை சிவன் அழிப்பதும் நாடகமாக செய்யப்பட்டது. பல்வேறு இரவுகள் அந்த நாடகங்கள் நடந்தன. பிறகு வேறு நாடகத்திற்கு மாறினர். அது மன்மதனை எரித்த நாடகமாக இருந்தது. அந்த நாடகத்தை எகிரி குதித்து ரசித்தனர் மக்கள். ரதியும் மன்மதனும் ஆடிய ஆட்டங்களில் அவர்கள் கிறங்கி போயினர். தஞ்சைக்கு நாட்டமாடுவதற்கு புதிதாக 2-3 ஆண்களும் வந்தார்கள். அவர்கள் மன்மதனாக வேடம் கட்ட, ரதியாக அழகிய மங்கை ஆட, சிவபெருமானாக ஒரு ஆண் வேடம் தரிக்க, பார்வதியாக இன்னொரு தேவரடியார் வேடமிட நாடகம் நிஜமானதாக இருந்தது. நாடகம் முடிந்து வேஷத்தோடு அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர்.
வழியில் அவர்களை பல ஜனங்கள் விழுது கும்பிட்டனர். கலைஞர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை தஞ்சையில் ஏற்பட்டது. பகல் நேரம் உள்ள ஆலைகளுக்கு உடைகள் வாங்கப் போகும் பொழுதும் ஜனங்கள் அவர்களை சுற்றி கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். வணிகர்களுக்கு கோபம் வந்தது. என்னையா இது, கூத்தாடிகளை நகருக்குள் நுழையவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று அதிகாரிகளை கடிந்து கொண்டார்கள். இந்த சண்டைகள் தளிச்சேரி பெண்டிர்களின் காதிலும் விழுந்தது. சண்டிகோமம் முடிந்து 2 நாட்கள் கழித்து அம்மன்குடியில் அதே துர்க்கை கோவிலில் 21 வேத வித்துக்களை வைத்து பிரம்மராயர் தானே முன்னே நின்று காயத்ரி ஹோமம் செய்தார். சோழ தேசம் முழுவதும் சாந்தி செய்ய வேண்டும் என்று உள்ளங்கை அளவுக்கு எள்ளை ஒருவர் போட்டு ஒரு கரண்டி நெய் விட்டு இன்னொருவர் அன்னம் போட்டும் ஹோமத்தை ஆரம்பித்தார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆயுள் விருத்திக்காக அருகம்புல்லை வேறொருவர் நெய்யில் தேய்த்து அமர்ந்து அக்னியில் இட்டார். பலத்திற்காக கிருதமாலா புஷ்பமும் போகத்திற்காக கருணைதல் புஷ்பமும் அரசாட்சி வளர்வதற்காக வில்வ தளங்களும் சாம்ராஜ்யம் பெற தாமரை மலர்களும் செல்வம் வேண்டுமென்று மகிழம்பூ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ என்றும் தானியம் நன்கு விளைய வேண்டும் என்று நெல்லாலும் சௌபாகியம் நன்கு வர வேண்டும் என்று குங்குமப்பூவாலும் மன்னன் தேஜஸ்வியாக இருக்க வேண்டும் என்று பசுநெய்யாலும் எதிரிகள் அழிய வேண்டும் என்று ஹோம குச்சிகளாலும் எண்ணெயில் போட்ட உப்பினாலும் ஹோமம் செய்தார்கள். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையில் 3 நாள் காயத்ரி ஹோமம் நடந்தது. சோழ தேசத்தின் சேனாதிபதியான அம்மன்குடி ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் தகதகவெனும் முகத்தோடு ஒளிரும் முகத்தோடும் புகையினால் செம்பட்டை அணிந்த தலையோடும் அக்னியால் சிவந்த நெஞ்சோடும் மூலிகையால் மணக்கின்ற உடம்போடும் மஞ்சளும் குங்குமமும் சிதறி கிடக்கும் உடைகளோடும் அம்மன்குடியிலிருந்து குதிரை ஏறி பழையாறைக்கு வந்தார். பழையாறையில் உள்ள அரச குடும்பத்தினருக்கு பிரசாதங்களை விநியோகித்தார். மாளிகையில் அறையில் அமைதியாக படுத்து உறங்கினார். தஞ்சையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பழையாறை கோட்டை நெருக்கமாக வீடுகள் கொண்ட சிறிய தெருக்கள் அதிகம் நிறைந்த நகரம். குடந்தை கோவில்கள் நிறைந்த பெரிய ஊர் அது. பழையாறையோ சோழ அரச குடும்பங்கள் நெருக்கமாக வசித்த இடம். சிறிய நகரம். நகரத்தைச் சுற்றி வீடுகள். அந்த வீடுகளில் மறவர்களின் படை. பிறகு அவர்களை சுற்றி கோட்டைக்குள் இருக்கின்ற பணியாளர்கள். அதை சுற்றி அரச குடும்பத்திற்கான குதிரைகளையும் யானைகளையும் பழக்கின்ற குடியிருப்பு லாயங்கள். கோட்டை நீள்வட்டமாக விரிந்திருந்தது. நீள்வட்டத்திற்கு நடுவே வயல்களும் இருந்தன. கோட்டையின் பின்பக்கம் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதற்கு கீழே உள்ள இடங்களிலும் அதை சுற்றியுள்ள வயல்வெளிகளிலும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் புதைக்கின்ற வழக்கம் இருந்தது. அது கிழக்கு பார்த்து மேடை கட்டி வேல்களும் குத்திட்டுகளும் நட்டு எங்கோ போரில் இருந்த வீரர்களுக்கு வணக்கம் செய்யும் முறை போல் இருந்தது. இங்கிருந்து வெகு தூரம் போய் போரிலே இறந்து போனவருடைய வாளையோ குத்தீட்டியோ கொண்டு வந்து அங்கு நட்டு விடுவார்கள். இறந்து போனவர்களுடைய மனக்கேதம் தீரும் பொருட்டு இரும்பு விளக்கில் எண்ணெய் ஊற்றி பெரும் விளக்கேற்றி வைப்பார்கள். அவன் இறந்த திதி என்றோ அல்லது அமாவாசை பௌர்ணமியின் போதோ படையலிட்டு கும்பிடுவர். மகாலய அமாவாசையின் போது நிச்சயம் ஆட்டுக்கடா பலி கொடுப்பார்கள். அதற்கு பக்கத்தில் சிறிய மேடை கட்டி வழக்குகள் விசாரிப்பதும் நடந்து வந்தது. பழையாறை ஊடறுத்து ஒரு ஆறு போய் கொண்டிருந்தது. சுந்தர சோழர் காலத்திலேயே அந்த ஆற்றை செப்பனிட்டு ஊருக்குள் போக உறுதியான மரங்களை நட்டு பாதை அமைத்து ஆற்றிலிருந்து கோட்டைக்கு சிறிய கால்வாயை மதகு வைத்து திருப்பி இருந்தனர். பழையாறையில் வசித்த அரச குடும்பத்தினர் தஞ்சையில் எவ்வளவு சௌகரியமாக இருந்தாலும் இந்த ஊரின் சுகத்தை விடாமல் இங்கேயே தங்கிவிட்டனர். தஞ்சை மிகப்பெரிய நகரம், ஆரவாரமுள்ள இடம். பழையாறை அப்படியல்ல. அந்தி சரிய ஊர் அடங்கிவிடும். எங்கோ உடுக்கை பாட்டோ இராமாயண கூத்தோ நடைபெறுவது காதில் விழும். விடியல் 4 மணிக்கெல்லாம் சகலரும் எழுந்து விடுவார்கள். 5:30 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வரும் நேரம். அநேகமாக அரச குடும்பத்தில் பல பேர் ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பர். வெயில் ஏறுகின்ற நேரம் வயல்களூடே நடந்து வந்து அரண்மனையில் பூஜை புரஸ்காரங்கள் செய்வர். அதிகம் வயசாக இருப்பவர்கள், அவர்களுக்கு துணையாக மத்திய வயதுடைய பெண்களும் ஆண்களும் கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் குடியிருந்தனர். வெளியே இருக்கின்ற குடந்தை நகருக்கு அவ்வப்பொழுது போய் வேண்டுபட வாங்கி வரவும் சாமி தரிசனம் செய்து திரும்பும் போதும் அவர்களுக்கு ஒரு முக்கிய விஷயமாக வேலையாக இருந்தது. குறிப்பாக பட்டீஸ்வரத்து தேனுபுரீஸ்வரரும் அம்பாளும் திருச்சுத்தி முற்றத்தில் இருக்கும் தழுவ குழைந்த நாதரும் பழையாறை மக்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். திருக்கற்காவூர் ஈசனும்
பழையாறை வடைத்தலையில் வாழும் சிவன், ஆவூர் பசுபதி ஈஸ்வரன், ஐயன் என்று பல்வேறு திக்குகளாக நடந்து போய் தரிசனம் செய்துவிட்டு திரும்புவார்கள். குழந்தைக்கு காரோகணத்து கோவிலுக்கும் போய் வருவார்கள். காவிரி பாசனத்தால் கிடைக்கும் 2 போக நெல், கரும்பு, வாழை, எந்த நேரமும் பூத்து குலுங்கும் மலர்கள், வெயிலே தெரியாதவாறு அடர்ந்திருக்கும் தேவதாரு மரங்கள், இலைகள் நிறைந்த புன்னங்காடு, நிறைய புல்வெளிகள், தென்னம் தோப்புகள், மாந்தோப்புகள் என்று வலம் வருவார்கள். விஜயாலய சோழருடைய வீரமும், கண்டராதித்தர் மேற்கெழுந்தும், சுந்தர சோழருடைய அற்புத அழகும், ஆதித்த கரிகாலன் இருந்ததும் பெரிய பெரிய வசனங்களாக அவர்கள் பேசுவர். நேரில் பார்த்தது போலவே விவரிப்பார்கள். சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ சோழருடைய தோளில் தூக்கி வைத்து கொண்டாடிய கிழவர்கள் எல்லாம் இன்னமும் கூட அங்கே உண்டு. அவர்கள் நடை தளராமல், பார்வை மங்காமல், மீசையை முறுக்கிக் கொண்டு கம்பீரமாய் வாழ்கிறார்கள். குந்தவையை சீராட்டிய பெண்களும், குந்தவைக்கும் வந்தியத்தேவருக்கும் நடுவே தூது போன பெண்களும், வானதிக்கும் முதல் பிரசவம் பார்த்த பெண்களும் கூட அங்கே உண்டு. ராஜேந்திரரை தோளில் சுமந்தவர்களும், பால் கொடுத்தவர்களும் என்று பல பேர் உண்டு. நீங்களெல்லாம் தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பரிதவிக்கிறீர்கள். குழந்தை திருவிழாவை காண இந்த தோளில் ஏறித்தான் உங்களை சக்கரவர்த்தியே வருவார் தெரியுமா? போய் கேட்டுப்பார் என்று பெருமை பொங்கவும் பேசுவார்கள். காதில் சிவப்பு கடுக்கன், இடது கையில் கெட்டியான கங்கணம், தோளில் கேயூரம், இடுப்பில் வெள்ளி அரைஞான், காலில் கழல், கழுத்தில் தங்கம் கோர்த்த முத்துமாலை, தங்கச் செங்கிலி, விரல் நிறைய மோதிரங்கள் என்று முறுக்கிய மீசையும் உறுதியான முகவாயும் வெற்றிலை காவியேறிய பற்களாக கிழவர்கள் வலம் வருவர். குட்டி வாடி என்று இப்பவும் சின்ன பெண்களை மடக்கி போட்டு கன்னங்கள் நிறைய முத்தங்களை கொடுப்பார்கள். இரவு நேர விஷமக்காரர்களும் இங்கு உண்டு. அமைதியான அநேகமான ஆனந்தமான இடம். முதலாய் ராஜராஜரை பிரம்மராயர் சந்தித்ததும் இந்த பழையாறை கோட்டையில்தான். அப்போது பிரம்மராயர் மெலிந்து இருப்பார். இப்பொழுது இருக்கின்ற அருள்மொழியை விட இன்னும் தட்டையாக இருப்பார். பெரிய மண்டையும் அதில் பெரிதாக குடுமியும், குடுமியை சுற்றி கட்டிய தலைப்பாகமாய் வந்து நிற்பார். மூங்கில் குச்சியில் பானையை கவிழ்த்தது போல யார் இவன் என்று ஒரு அரசகுல பெண்மணி வாய் திறந்து கேட்டும் விட்டார். இவர் குலப்பெயர் சொன்னதனால் அந்த அந்தனரான இவர் என்று அந்த பெண்ணை வியந்து பார்த்தாள். வாளெல்லாம் வைத்திருக்கிறாரே, எங்கோ பக்கத்தாள் போல் என்று நினைத்தேன் என்று இன்னும் கேலி அதிகமாக பேசினாள். அந்த வாளை வெறுமனே வைத்திருப்பது என்பதை சூசகமாக தான் அவள் சுட்டி காட்டினாள். ஆனால் அப்பொழுது அருள்மொழி என்று அழைக்கப்பட்ட ராஜராஜர் பழுவேட்டரையரோடு மோதுமாறு பணித்ததும், பழுவேட்டரையர் ஆரவாரமாக உரக்க கத்திக்கொண்டு தாக்க வந்ததும், தாக்கியவரை கிருஷ்ணன் ராமன் பதிலுக்கு தாக்கியதும், தடுமாற வைத்ததும், தடுமாறிய கோபத்தில் இன்னும் பழுவேட்டரையர் தாக்க வந்ததும், வினாடி நேரத்தில் புரட்டி கீழே போட்டதும், தொண்டைக்குழியில் வாழ்நுனியை வைத்ததும் ஞாபகம் வந்தன. நேற்றிரவு அதிகம் குடித்து விட்டேன், ஆனாலும் உமது வீச்சு அபாரம்தான் என்று பழுவேட்டரையரே ஒத்துக்கொண்டார். ராஜராஜருக்கு இந்த போர் விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. என்ன செய்தீர், எப்படி கீழே விழுந்தார் என்று கேட்க, நிதானமாக வேறு ஒரு வீரனை அருகே அழைத்து கிருஷ்ணராமன் புரட்டி காட்டினார். அங்கே சேனாதிபதி பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. ஆனால் பதவிக்கு வந்த நேரம்தான் சோழ தேசத்தின் அரியணையில் போட்டி ஆரம்பமாகிவிட்டது. உத்தம சோழரா, ராஜராஜரா, யார் ஆட்சி செய்வது என்ற கேள்வி வந்துவிட்டது. மக்கள் ராஜராஜர் பக்கம் இருக்க, அரச குடும்பத்தினர் பல பேர் உத்தம சோழரை ஆதரித்தார்கள். ஆனால் சட்டென்று ராஜராஜர் உத்தம சோழர்தான் அரசர் என்று அறிவிக்க, போட்டியின்றி ஒருமனதாக உத்தம சோழர் என்று முடிவு செய்யப்பட்டது. சேனாதிபதியாக இருந்த கிருஷ்ணராமன் நொந்து போனார். நீங்கள்தான் மன்னராக போகிறீர்கள் என்று நினைத்து உங்களிடம் சேர்ந்தேன். இப்பொழுது நான் உத்தம சோழரிடமா பணிபுரிய வேண்டும் என்று வேதனையோடு கேட்டார். அரசருக்கு அடங்கியவர்தான் சேனாதிபதி. நான் அரசருக்கு உறவினன், அவ்வளவுதான். எனக்கு நீங்கள் அடங்க வேண்டிய அவசியமில்லை என்று ராஜராஜர் சொல்ல, பிரம்மராயர் தலையசைத்து மறுத்துவிட்டார். என்னால் உத்தம சோழனிடம் பணிபுரிய முடியாது. எனவே மேற்படிப்புக்காக என்னை சேர தேசத்திற்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும். காந்தளூர் சாலைக்கு அருகே போய் 2 வருடங்கள் போர்முறை பயிற்சிகளை பற்றி தெரிந்து கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அனுமதி கொடுத்தால் எனக்கு நிச்சயமாக இங்கே இடம் கிடைக்கும். கடிகையில் மிகச்சிறந்த வீரர்கள் எல்லாம் சோழ தேசத்திற்கு வந்துவிட்டார்கள் ஐயா. தெரியும். அதனால்தான் இங்கே இருக்க பிடிக்கவில்லை. இங்கு வேலை செய்ய விருப்பமில்லை. ரவிதாசனோடு பிணக்கு உண்டா உனக்கு? பிணக்கு எதுவுமில்லை. பிடித்தால்தானே பேசுவதற்கு, பேசினால்தானே பிணக்கு வருவதற்கு. நான் அருகே போய்
வணக்கமே சொல்லவில்லை. ஏன் அப்படி என்ன வெறுப்பு? அவர் பாண்டியனின் ஆபத்துதவி என்று கேள்விப்பட்டேன். சேர தேசத்து நம்பூதிரிகள் யார் காசு கொடுத்தாலும் போய் அவர்களுக்கு காவல் இருப்பார்கள். இது வழக்கம்தானே? பாண்டியரிடம் சிறிது காலம் வேலை செய்தால் இப்பொழுது உத்தம சோழர் அழைக்க இங்கே வந்து வேலை செய்கின்றார். இல்லை, இவர் வெறும் கூலிக்கு வேலை செய்கிற ஆளாக தெரியவில்லை. வேறு ஏதோ பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலர் கொலையில் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கும் என்று அச்சம் எனக்கு உள்ளது. என்ன ஆதாரம்? கொலை நடந்த இரவு இவர்கள் பழையாறையிலோ தஞ்சையிலோ இல்லை. எங்கே இருந்தார்கள் தெரியாது. இதை வைத்துக்கொண்டு எப்படி சந்தேகப்பட முடியும்? அவர்கள் உறையூருக்கு கூட போயிருக்கலாம் அல்லவா? வேண்டாம், இது பற்றி விசாரிக்கவும் விவாதிக்கவும் எனக்கு எந்த அருகதையும் இல்லை. நான் சேரதேசம் கிளம்புகின்றேன், அல்லது உங்களோடு காவல் வீரனாகவே சுற்றி வருகின்றேன். உங்களுக்கு ஒரு மெய்க்காவல் படை உண்டல்லவா? அதற்கு தலைமையேற்றாவது நடத்த விரும்புகின்றேன். இல்லை சேனாதிபதி, நீங்கள் சேரதேசம் சென்று பெரும் யுத்தங்களை நடத்துவது பற்றி ஆலோசனை செய்யுங்கள். படிப்பு முடிந்த பிறகு ஒரு அந்தனர் போல ஆயுதங்கள் இல்லாமல் துங்கபத்ரா நதிக்கரை வரை தீர்த்த யாத்திரை போய் வாருங்கள். பிறகு கிழக்கே நகர்ந்து கீழே சாளுக்கியம் போய் அங்கிருந்து உங்கள் மூத்தோரான ஒட்டர் தேசம் போங்கள். பிறகு கடற்கரை வழியாகவே தொண்டை நாட்டிற்கு வந்து நடுநாடு தாண்டி மறுபடியும் சோழ தேசத்திற்கு வாருங்கள். அதற்கு உண்டான காசுகளை நான் தருகின்றேன். 4-5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் என்னிடம் வந்து மெய்க்காவல் படையின் தலைமையை ஏற்கலாம். அதற்கு பிறகு நமக்கு அதிகம் வேலை இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ பூடகமாக பேசுகிறீர்கள் அருள்மொழி, கிருஷ்ணன் ராமன் பணிவாக கேட்டார். ஆம், இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னுடைய ஜாதக ரீதியாய் நான் அடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் இது. குழந்தை ஜோதியர் வெகு நிச்சயமாக பின்வாங்கும்படியே சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்தாலும் தவறு வரும் என்கின்றார். 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் என்னை வாழ் தூக்கச் சொல்லுகின்றார். அதுவரை நான் வாழ் கூட அணிவதில்லை. நான் வாழ் அணிந்தால்தானே பட்டத்துக்கு போட்டியாக வருவேன் என்கின்ற பயம் இருக்கும். அந்த பயத்தை முற்றிலும் நீக்க வாளோ வேலோ அம்போ எதுவுமே நான் தூக்கப் போவதில்லை. என் இடுப்பில் திருநீற்றுப்பை மட்டுமே இருக்கும். இது துறவா? இல்லை, துறவில்லை. இது பதுங்கியிருத்தல், என் குடும்பத்தை வலியுபெறச் செய்தல், எனக்கு உண்டான மக்களை திரட்டுதல். உங்களுடைய படிப்பும் எனக்கு நன்கு உதவும். பழுவேட்டரையரையே புரட்டி போடுகின்ற கெட்டிக்காரரான நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் கை துருதுருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் சண்டையில் இறங்குவீர்கள். எனவே நீங்களும் இப்போதைக்கு சோழ தேசத்தை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லது. ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள். மேலை சாளுக்கியம் வரை குதிரையில் போய் எப்படி தாக்கினால் நன்றாக இருக்கும் என்பதை யோசித்துவிட்டு வாருங்கள். சேர தேசத்தின் எல்லா இடங்களையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். கங்க நாடு, ராஷ்டிரகூடம் எல்லாவற்றையும் உற்று பாருங்கள். தடிகைப்பாடி, துளம்பாடி, குடகுமலை இவையும் நீங்கள் கண்டு வர வேண்டும். 2 வருட கடிகை படிப்பு முடிந்த பிறகு நான் நினைவில் வைத்து கொண்டு உங்களுக்கு மறுபடியும் பொற்காசுகள் அனுப்புவேன். அல்லது அவசர தேவைக்கு நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பினாலும் தருவேன். தங்களுடைய ஆளாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு இளைஞனை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போங்கள். நம் இருவருக்கும் இடையே அவன் தூது போய் வரட்டும். வைணவதாசன் இங்குதான் அறிமுகமாகின்றான். இங்குதான் அரசரோடும் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமரோடும் அவன் ஒட்டி கொண்டான். அருள்மொழிக்கு அவரை அறிமுகப்படுத்தி இளவரசர் அருள்மொழி கொடுத்த காசில் பெரும் பகுதியை வைணவதாசனிடம் கொடுத்து திருமணம் செய்து கொள் வைணவதாசா. உன் மனைவியையும் போக வர கவனித்துக்கொள். தாய்க்கும் தந்தைக்கும் வேண்டுவனவற்றை செய். குழந்தையை நல்ல ஆசானிடம் சேர்த்துவிட்டு வேத பாடங்களை கேட்கவை. உனக்கு ஏதேனும் உதவி தேவை இருந்தால் இளவரசர் அருள்மொழியை போய் சந்தித்துக்கொள். எவரிடமாவது கடன் வாங்கு. நான் திரும்ப வந்து அடைத்து விடுகின்றேன். எந்த காரணம் கொண்டும் உத்தம சோழனிடம் போய் கையேந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.